அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஆளுநர் ஆர்.என். ரவி கொடுத்த ஆதாரம் ஸ்டாலின் திடீர் ராஜினாமா. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சதுரடியாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆட்சி முடிய போகுது இல்லையா, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்காக ஆட்சி முடிவு காலத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து நலத்திட்டங்களும் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் மக்களுக்கு செஞ்சுருக்காங்க. கணக்கு வழக்குகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய அரசு ஒப்படைக்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா சிஏஜி அதிகாரிகள் அதிரடியாக தமிழகத்தில் சோதனை நடத்தியிருந்தாங்க. இந்த சோதனை அடிப்படையில் அவர்கள் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக திமுகவுடைய தலைமையகம் ஒரு மிகப்பெரிய ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் அந்த ஆதாரத்தில் சிக்கிருக்கு. இந்த ஆதாரத்தை வைத்து தான் இப்போ ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிச்சிருக்காரு. ஏற்கனவே ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள், நிறைய வழக்குப்பதிவு மாறி பார்த்தீங்கன்னா வழக்குப்பதிவு செய்து ஒரு மிகப்பெரிய சண்டையில் இருந்திருந்தாலுமே ஏற்கனவே ஆளுநர் பார்த்தீங்கன்னா திமுக அனுப்பக்கூடிய அனைத்து வழக்குகளுமே பார்த்தீங்கன்னா நலத்திட்டங்களுமே இவர் கிடப்பில் வைத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஆளுநர் மீது குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போ ஆளுநர்கிட்ட சிக்கிய ஆதாரம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை திடீர்னு ராஜினாமா செய்ய போகிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஆளுநர் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பதவிக்காலம் முடிந்து பொறுப்பில் இருக்காரு. இருந்தாலுமே இப்போ தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா, இதுக்காக அனைத்து கட்சிகளுமே அயராமல் உழைச்சிருக்காங்க. இருந்தாலுமே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஊழல் எங்கே பார்த்தாலும் அமைச்சர்கள் சேர்ந்த அனைவருமே பார்த்தீங்கன்னா மிக ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆட்சி காலம் முடிவுக்கு வரக்கூடிய நிலையில் சிஏஜி அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தியிருக்காங்க. இந்த சோதனை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அரசு எக்கச்சக்கமான பணங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்களில் எக்கச்சக்கமான ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு தான் நிரூபணமாயிருக்கு. பார்த்தீங்கன்னா சிஏஜி அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா கொண்டு சென்ற ஆதாரத்தின் அடிப்படையிலும் இப்போ திமுகவுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய செக் வைக்க போகிறாங்க. அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து இப்போ KN நேரு அவருடைய வீட்டில் தொடர்ந்து 3 நாட்களாகவே ரைடுகள் நடக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரைடின் அடிப்படையில் KN நேரு அவர்களுடைய கதையும் முடிய போகுது. திமுகவில் அடுக்கடுக்காக அடுத்தடுத்த அமைச்சர்களுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகிறாங்க. இருந்தாலுமே இப்போ திமுகவுடைய ஆலமரமாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று ராஜினாமா செய்ய போகிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.